தந்தை தாயும் நீ என்னுயிர் துணையும் நீ சஞ்சலமது தீர்க்க வந்த தேசிக வடிவும் நீ உனையலால் மற்றொரு துணை காணேன் அந்த மாதியும் அளப்பரும் ஜோதியே ஆதியே அடியார் தம் சிந்தை மேவிய தாயுமானவன் எனும் சிறகிரி பெருமானே ஆதியந்தம் காட்டாத முதலாய் எமை அடிமைக்கா வளர்த்து எடுத்த அன்னை போல நீதி பெரும் குருவாகி மனம் வாக்கு எட்டா நிச்சயமாய் சொச்சமதாய் நிமலமாகி வாதமிடும் சமய நெறிக்கு அரியதாகி மௌனத்தோர் பால்வெளியாய் வயங்கா நின்ற ஜோதியை என்னுயிர் துணையை நாடி கண்ணீர் சொரிய இரு கரம் குவித்து தொழுதல் செய்வாம் அகர உயிரெழுத்து அனைத்துமாகி வேறாய் அமர்ந்ததன அகிலாண்டம் அனைத்துமாகி பகர்வனையெல்லாமாகி அல்லதாகி பரமாகி சொல்லறிய பான்மையாகி துகளறு சங்கற்ப விகற்பங்கள் எல்லாம் தோயாத அறிவாகி சுத்தமாகி நிகரில் பசுபதியான பொருளை நாடி நெட்டுயிர்த்து பேரன்பால் நினைதல் செய்வாம் சிராப்பள்ளி மலை மேவும் தட்சிணாமூர்த்தி அருள் நல்க பெற்று பராபரம் எந்நாளும் பைகிளியும் பலவாவும் பாடி பாடி தராதள மானிடர்களாம் ஆயுமான நிராமயனார் அருள் பெரிய கவிதையினால் பொருள் அதனை நினைந்து வாழ்வாம் தாயுமான நிராமயனார் அருள் பெரிய கவிதையினால் பொருள் அதனை நினைந்து வாழ்வாம். தாயுமான சுவாமிகள் பாடல்கள் வகுப்பு 120 ஆசை எனும் தலைப்பில் 23வது பாடல். வந்தவாறு இந்த வினை வழி இது என மதிக்க தந்தவாறுண்டோ உள் உணர்வு இளையன்றி தமியேன் நொந்தவாறு கண்டு இறங்கவும் இலை கற்ற நூலால் எந்தவாரினி தற்பராம் உய்குவேன் ஏழை வந்தவாறு இந்த வினை வழி இது என மதிக்க தந்தவாறுண்டோ உள் உணர்வு இல்லை அன்றி தமியேன் நொந்தவாறு கண்டு இறங்கவும் இலை கற்ற நூலால் எந்தவாறு இனி தற்பரா உய்குவேன் ஏழை நான் நன்கு கற்று அறிந்தவனாயினும் இந்த வினை வந்த காரணம் எனக்கு தெரியலன்னு சொல்ற. நிறைய பேர் எல்லாம் தெரியும் சொல்லுவோம், ஆனால் உண்மையில் நமக்கு தெரியாதது தான் அதிகமாக இருக்கு. அதை இங்கே சொல்ற. நான் கற்றறிந்தவன் ஆயினும் இந்த வினை வந்த காரணம் எனக்கு தெரியலையே. சினமிறக்க கற்றாலும் சித்தியெல்லாம் பெற்றாலும் மனமிறக்க கல்லாருக்கு வாயேன் பராபரன். நம்ம சில நேரம் வீடுகளில் சொல்லுவோம், ஆமாம் இதெல்லாம் ஒன்றும் தெரியல, வாய் மட்டும் இருக்கு சொல்கிறோமா இல்லையா? அதுபோல் வாய் என்ன சும்மா எதுக்கு பேசிக்கிட்டே இருக்குன்னு சொல்கிறேன். அதுபோல் இந்த இடத்துல நான் நிறைய தெரிஞ்சிருந்தவனாக இருந்தாலும் கூட கற்றறிந்தவன், உலக கல்வி மட்டும் இல்லை, லௌகீக கல்வி மட்டும் இல்லை, ஞான கல்வியும் கூட நான் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கேன். ஆனால் இந்த வினை எப்படி வந்ததுன்னு மட்டும் எனக்கு தெரியலையேன்னு சொல்கிறார். சில நேரத்தில் நமக்கு வாழ்க்கையில் அப்படிலாம் நிறைய நேரத்தில் நிறைய விஷயங்கள் குழப்பம் வரும். அதுபோல் இங்கே தாய்மன்னர் இந்த வினை வந்தது எது தெரியலையே. இந்த உலகத்தில் நிறைய உயிர்கள்லாம் படைச்சிருக்காங்க.
அதுக்கெல்லாம் இன்னும் லாஜிக். இந்த கொசுவை ஏன் படைச்சார்? நாம் சொல்லுவோம் போது இது எனக்கு கொசு போல இன்னும், அதுதானே பெரிய ப்ராப்ளம் பண்ணுது. அது போல் இது எதுக்குன்னு தெரியலையேன்னு சொல்கிறார். தோற்றம் ஒன்றில்லா தானே முதல்வனாய் விளங்கும் பரம்பொருளே இந்த வினை வந்த வழி இது என காட்டவில்லை சொல்ற. எனக்கு இந்த வினை எப்படி வந்தது என்று எனக்கு காட்டி தரவில்லைன்னு சொல்றார். உண்மைதான். பொதுவாக நம்முடைய சம்பிரதாயத்தில் முதல் வினை கர்மா எப்போ வந்தது தெரியாது. சில கேள்விகளுக்கு பதில் இல்லை என்பது தான் பதில் பார்த்துருக்கிறோம். அதுதான் ஒரு இன்டெலெக்சுவல் ஆனஸ்டி. அதுதான் நமக்கு தெரியல என்பதை தெரியலன்னு சொல்கிறது தான் நல்ல புத்தி உள்ளவங்களுடைய புத்திசாலித்தனம். இல்லை என்றால் என்ன ஆகுன்னா, வாழ்க்கையில் தெரியாததை தெரிஞ்சது போல் நம்ம காட்டும் பொழுதுதான் நிறைய ப்ராப்ளம்லாம் வருது. தப்பாலாம் பேச ஆரம்பிக்கும். அதில் பெரிய இந்த விஷயம் தெரியலப்பா, முதல் பிறகு எப்போ வந்து தெரியாது, முதல் வினை எப்போ வந்து தெரியாது, இந்த உலகம் எப்படி சிருஷ்டியானது அது தெரியாது, ஆமாம் இறைவனை எப்போ தோன்றினா அதுவும் தெரியாதுன்றது அவ்வளோதான். ஐயா தெரியாது ஐயா. அதுபோல் இந்த வினை வந்த காரணம் அறிகிலேன்னு சொல்கிறார். சரி, வினை வந்த காரணம் தான் தெரியல, அதை அனுபவித்து கழிப்பதற்கான வழிவகையும் எனக்கு காட்டி தரவில்லை சொல்கிறார். பிராரப்தத்தை கொண்டு வந்துட்டேன் அல்லது சஞ்சிதம் இருக்கு, இதையெல்லாம் நான் எப்பொழுது அனுபவித்து அதை தீர்ப்பேன்னு சொல்கிறார். பிராரப்தமாவது கொண்டு வந்துட்டோம், நம்ம வாழ்க்கை இருக்கு, வாழ்ந்துடும். ஆனால் சஞ்சிதம் என்ன ஆகின்றது? பிராரப்தத்தின் வசத்தால் வந்த வாழ்க்கையை நாம் நடத்தி கொண்டிருக்கும் பொழுது, பிராரப்தத்தின் வசத்தால் வந்த வாழ்க்கையை நாம் நடத்தி கொண்டிருக்கும் பொழுது இந்த செயல்களால் வருகின்ற வருவினை இருக்கு, ஆகாமி கர்மா, அது என்ன ஆகின்றது? மறுபடியும் சஞ்சிதத்தில் போய் சேர்ந்துடு. அப்போ வினையை நான் அனுபவித்து தீர்க்க முடியுமா என்றால் முடியவே முடியாது. மறுபடியும் சேர்ந்துடு. அது புண்ணியமாக இருந்தாலும் சரி. ஆக வினைகளை நாம் அனுபவித்து தீர்க்க முடியாது என்பது லாஜிக்கலாக நமக்கு புரிகின்ற ஒன்று. பிராரப்தம் கழிஞ்சிடுது, சஞ்சிதம் ஏற்கனவே ஒரு இது இருக்கு, வினை இது பகுதியை கொண்டு வந்து தொகுதி அப்படியே இருக்கு. அப்புறம் இப்போ செய்கின்ற செயல்கள் மூலமாக வருகின்ற வருவினை ஆகாமி, அது மறுபடியும் என்ன அதில் போய் சேருது. அப்போ அனுபவிக்க புண்ணியமே செய்தாலும் புண்ணிய கர்மா கூடுது. கர்மா எப்போ நில் பேலன்ஸ் பண்ணுறது? கர்மா முழுக்க இல்லாமல் போனால்தான் பிறவி இல்லாமல் போகும். அப்படி என்றால் இது எப்பொழுது நான் அனுபவித்து தீர்ப்பேன்? அதுதான் சாஸ்திரத்தை நம்ம பார்க்குறோம். கர்மாவை முழுவதுமாக அழித்தொழிக்கக்கூடிய எரிக்கின்ற சக்தி ஞானத்துக்கு தான் உண்டு. அந்த ஞானமானது கர்மத்தை சஞ்சிதத்தை அழித்து ஒழித்துவிடும். பிராரப்தம் அனுபவித்து தீர்ந்துவிடும். சஞ்சிதம் அழித்து ஒழிந்த பிறகு அது சென்று சேருவதற்குரிய ஆகாமி சென்று சேருவதற்குரிய ஸ்தானம் இல்லாமல் போகும்பொழுது பிறவியும் இல்லாமல் போய்விடும். இதுதான் நம்ம பார்க்கிற சாஸ்திரம் நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய அழகான தீர்மானமான கருத்து, அறிவுபூர்வமான விஷயங்கள். எந்த ஒரு கருத்தையும் சொல்லணும்னு சொன்னால் லாஜிக்கலாக பிசுறு இல்லாமல் நம்ம அறிவில் புரிந்து கொள்வதற்கு அழகாக சொல்லணும், தெரியணும். ஆக வினைகளை அனுபவித்து தீர்க்கவே முடியாது. ஞானத்தினால் மட்டுமே அது எரிந்து ஒழியும், அழிந்து ஒழியும். இங்க சொல்றார், அதனை கழித்தற்குரிய வழிவகையும் காட்டி அருளவில்லை சொன்னா, ஞான சத்குருவை காட்டி சாஸ்திர உபதேசங்கள் எனக்கு சொல்லி ஞானத்தை கொடுத்து ஞானத்தில் நிஷ்டை வரக்கூடிய வழியையும் காட்டி அருளவில்லை சொல்லி இங்க அர்த்தம். இந்த பாட்டில் அதை நீக்கிக் கொள்வதற்கு அறிவையும் தரவில்லை, அறிவு ஞானத்தை தரவில்லை, அல்லது அதை தேடுவதற்கான அறிவையும் எனக்கு கொடுக்கவில்லை. சரி, அதுதான் போகட்டும். தமியேன் அது துன்பம் கண்டு இரக்கம் கொள்ளவும் இல்லை. என்னோட துன்பத்தை துயரத்தெல்லாம் பார்த்து என் மேல ஒரு இரக்கம் கூட உனக்கு வரலையே. அறிவிலியாகி நான் கற்ற நூலறிவு கொண்டு எவ்வாறு உய்வேன்னு சொல்றார். நான் வெறும் கற்ற கலையால் நிலைதான் காண்பேனோ, காண்பதெல்லாம் மற்ற விடத்தே வெளியாமன்றோ பராபரன். கற்ற கல்வியால் உன்னை கண்டவன் போல் கூத்தாடில் குற்றம் என்று என் நெஞ்சே கொதிக்கும் பராபரமே. வெறும் நூலறிவு மட்டுமல்ல, நூலறிவு சாஸ்திர ஞானமும் வேண்டும். அந்த சாஸ்திர ஞானத்தை நாம் உள்வாங்கி கொண்டு நமக்கு ஏற்படுகின்ற புரிதல் இருக்கு பாருங்க, அது ரொம்ப முக்கியம். அந்த புரிதல் நமக்கு ஏற்படும் பொழுதுதான் சாஸ்திரம் கொடுத்த அந்த அறிவு நமக்கு ஆக்சுவலாக வேற வார்த்தை ஞானமாக மாறும். அதுக்கு பேர் தான் ஞானம். இல்லைன்னா என்ன ஆகுன்னா வெறும் இன்ஃபர்மேஷனை நிறைய டேட்டாஸை கலெக்ட் பண்ணி அப்படியே சொல்லிக்கிட்டே போகும். அது எப்போ வரும்னு சொன்னால் நீண்ட நாள் அந்த ஞான விஷயங்களில் நாம் ஊறி இருக்கும் பொழுது தோய்ந்திருந்தால்தான்
அது ஒரு கோர்ஸ்லேயோ அல்லது ஒரு 3.5 வருஷம் படிக்கிற ஒரு கோர்ஸில் மட்டும் வராது. பிரம்மச்சாரியாக இருந்தாலும் சரி, சன்னியாசி ஆகிட்டு சாஸ்திரங்களை படித்தாலும் சரி, கொஞ்ச நாளுக்கு அந்த அறிவை மீண்டும் 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 நினைத்து நினைத்து சிந்தித்து நம்ம மனதில் வரக்கூடிய ஒரு தெளிவு அதிலே ஊறி இருக்கணும். அதுக்கெல்லாம் பார்த்தோம்னா குறைஞ்சபட்சம் ஒரு 10-12 வருஷங்கள் சாஸ்திர நூல்கள்லேயே இந்த விஷயங்களை 1 தடவைக்கு 2 தடவை 3 தடவைக்கு படித்து அந்த மனசில் போய் நின்னாதான் குரு கிருப்பையும் இருக்கணும், சாஸ்திர கிருப்பையும் இருக்கணும், நம்முடைய முயற்சி இருக்கணும், பகவானுடைய அனுகிரகம் இருக்கணும், குரு கிருப்பையும் இருக்கணும். அவர் நினைக்கிறார் சொல்லிக் கொடுத்தமே அதில் இருக்கானா, எப்படி இருக்கிறானா, அந்த அறிவு கிடைக்க நம்ம பாடம் சொல்லிக் கொடுங்க, அவர் நினச்சி தான் சொல்லிக் கொடுப்பார். இது அவனை மனசில் சென்று ஒரு புரிதலை ஏற்படுத்த வேண்டும் சொல்லி. அடுத்து நம்முடைய முயற்சியும் இருக்கணும். சரி குரு சொல்லிட்டார் அதுவே நமக்கு வந்துடும், அப்படிலாம் இல்லை. அடுத்து சாஸ்திர கிருப்பை சொன்னால் அது ஒன்று சொல்கிறாங்க, நமக்கு தெரியறதில்லை. அந்த நூல் இருக்குது, அதை நம்ம எந்த அளவிற்கு அதை புனிதமாக கருதி ஸ்ரத்தா பக்தியோடு அதை நாம் படிக்கின்றோம். ஸ்ரத்தையனும் வாழும் உதவி சொல்கிறார். ஸ்ரத்தாவான் லபத்தே ஞானம் சொல்கிறார். அது சாஸ்திரத்து மேலே நமக்கு ஸ்ரத்தை இருக்கணும். அது சொல்கிற வாக்கியம் 100க்கு 100 சொல்கிற வாக்கியம்தான் சரி. என்னுடைய புரிதலில் வேணால் குறை இருக்கலாம், அது தவிர சாஸ்திரத்தில் குறை இல்லை. ரொம்ப அழகாக சொல்லுவாங்க. பகவான் சொன்ன நூலிலேயோ உபநிஷத்திலேயோ ஈஸ்வரனுடைய வார்த்தைகளிலேயோ எனக்கு அதில் குறை இல்லை. அதை புரிந்து கொள்கின்ற என்னுடைய அறிவில் வேண்டுமானால் குறைகள் இருக்கலாம். அப்படிதான் நினைக்கணும். ஒரு சாஸ்திரத்தை படிக்கிறோண்டியது நமக்கு புரியவில்லை என்பது வேறு விஷயம். அதனால தான் பகவத்கீதையில் பார்த்தா கிருஷ்ணன் பகவானிடத்தை கேட்கும்போது என்ன நீங்கள் அப்படி சொல்கிறீங்களே, அப்படிலாம் சொல்லலை. நான் இதை எப்படி புரிந்து கொள்வது? நீங்கள் சரியாக தான் சொல்கிறீங்க, ஆனால் எனக்கு புரிதலில் கஷ்டம் இருக்குது பகவானே, நான் புரிகின்றபடி எனக்கு சொல்லித்தாருங்க, அப்படி தான் கேட்பார். ஒரு நாளும் குருவை டிஸ்பியூட் பண்ணுறதில்ல. என்ன நீங்கள் அப்படி சொல்கிறீங்களே, எனக்கு அப்படிலாம் எனக்கு புரியாத சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்கிறது இல்லை. எனக்கு புரிந்து கொள்ள இயலவில்லை, அதுதான் சரியான பாவனை. அப்போ என்ன பண்ண, அதை நாம் சரியாக புரிந்து கொள்ளும் வரை மீண்டும் மீண்டும் அந்த கருத்துக்களை மனதில் எடுத்து சிந்திக்க வேண்டும். ரொம்ப முக்கியம். அப்போ தான் நமக்கு ஏதோ ஒன்று பிடிபட்டா போல இருக்கும். அதிலேயே இருக்க 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 என்ன ஆகும், பிறகு அந்த ஞானம் நிஷ்டையாகி இருக்கும். அதான் சொல்லணும், ஞானத்தை பெறுவது கூட கடினம் இல்லை, கஷ்டம் இல்லை. ஞானத்தை நிஷ்டையாக்குறதுலாம் பெரிய கஷ்டம் இருக்கு. இந்த பால் நல்லா காய்ச்சி உறவிட்டு என்ன பண்ண, தயிர் ஆகிறதுக்கு அப்படியே வச்சிடணும். அது தயிர் ஆகணும். அது பயிராக மட்டும் மாமாயை வன்பறவை அணுகாத வண்ணம் நேராக சொல்கிறார் தாய். மௌனமா வித்தை பதித்து அன்பு நீராக பாய்ச்சி சொல்கிறது போல் இந்த இடத்துல அறிவை பெற்ற பிறகு அந்த அறிவின்படி நாம் நிற்பதற்குரிய கடினமான ஒரு நிறைவு சாதனம் நிதித்தியாசனம். அன்றாட ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அது முழு நேரத்தை கூட எப்படி நான் ஆத்மா இதெல்லாம் சொன்னாங்களே, நான் ஆத்மா என்றும் உள்ளவன், நித்தியமானம், மாறாதும் மறையாதும் இரவாதும் பிறவாதும் ஆனந்த வடிவனன், எங்கும் உள்ளவன் என்றும் உள்ளவன், இப்படிலாம் சொல்லியிருக்கு. எனக்கு மரணம் இல்லைன்னு சொல்லியிருக்கு. இந்த உடல் தான் மரணமாக சொல்லியிருக்கு. என் மனசு பல காலம் இதை அதுக்கு நேர்மாறான எதிர்மறையான நெகட்டிவ் தாட்டே மனசில், நான் இறக்க போகிறேன், நான் பிறந்திருக்கிறேன், நான் துக்க சொரூபியாக இருக்கிறேன், நான் மாறுபவன், நான் இல்லாத போயிடுவோம், இப்படிலாம் பயமெல்லாம் இருக்குது. அது எப்படி எப்படி என்று இந்த மனதிற்கு அதை தெளிவாக சாஸ்திர ஞானத்தை சொல்லி 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 அதை என்ன நியூட்ரலைஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க பாரு, பழைய எண்ணங்களை. அதுதான் நிதித்தியாசம். சாஸ்திர லட்சணங்களை அழகாக பகவான் கீதையில் பார்த்தா, கீதையோட உபதேசத்தை 2வது அத்தியாயம் 25-26 ஸ்லோகத்தை சொல்லி முடிச்சிட்டார். ஆத்ம லட்சணங்கள் சொல்லி முடிச்சிட்டார். அதோடு முடிஞ்சு போச்சு பகவத்கீதையை ஒரு வகையில் பார்த்தா. அதன் பிறகு அந்த கருத்துக்களில் நாம் நிலை பெறுவதற்குரிய விளக்கங்கள் தான் மீதி இருக்கக்கூடிய 16 அத்தியாயங்கள், அத்தனை ஸ்லோகங்கள், 13 லட்சணங்கள் மேலே சொல்லி முடிச்சிட்டார். ரொம்ப அழகான உதாரணங்கள் மூலமாலாம் சொல்லி முடித்தார். அந்த கருத்துக்கள்லாம் மனசில் போய் நிற்கணுமே, தங்கணுமே. அதுதான் கடினமாக இருக்கு. அது நமக்கு ஞாபகம் வச்சு முடியலனாடி எதனா ஒரு குறிப்பில் எழுதி வச்சுட்டு என்ன பண்ணணும், ஒரு மாதத்துக்கு 6 மாதத்துக்கு 1 வருஷத்துக்கு கூட அந்த 1 லட்சணத்தையே மனசில் நிறைய டெவலப் பண்ணுறது. சாஸ்திரத்தை படித்து முடிச்ச பிற்பாடு கருத்து நம்ம உள்ளே போய் அசிமிலேஷன் சொல்கிறோம் பாருங்க, டிரான்ஸ்ஃபர்மேஷன் அது ஆகணும். அன்றைக்கி நம்ம சொல்லும் போது சொன்னோம், கொழுக்கட்டையில் பூர்ணம் இருக்கிறது போல் இந்த கொழுத்த கட்டையில என்ன இருக்குது, அந்த பூர்ணத்துக்கு என்ன அர்த்தம், ஆத்மான்னு அர்த்தம். இந்த உடலிலும் பூர்ணமான ஆத்மா தான் இருக்கின்றது. பூர்ணம் என்றால் பரம்பொருள் பிரம்மம், அதுதான் இருக்கு, ஆத்மா தான் இருக்கு. அழிகின்ற உடலில் அழியாத ஆத்மா இருக்கு. கெட்டு போகிற பாலில் எப்படி கெடாத நெய் இருக்கின்றது அது போல. நல்ல வார்த்தைகள் இதெல்லாம் நினைக்கணும்.
பால் கெட்டு போயிடும், தெரிஞ்சிடும் சீக்கிரத்தில். ஆனால் அது உள்ள ஒழுங்காக முறையாக பண்ணால் என்ன எடுக்கிறோம்? வெண்ணெயாக்கி நெய் எடுக்கிற மாதிரி. எவ்வளோ காலம் இருக்கு? அது போல மாறுகின்ற மறைகின்ற இந்த உடலில் மாறாத மறையாத என்றுமுள்ள நித்தியமான ஆனந்த ஆத்மாவாக நான் இருக்கிறேன்னு சொல்றது கூட புரிஞ்ச ஒரு ஆள் இல்லை. ரெண்டாவது ஒரு ஆள் இருந்தால் இருக்கிறேன்னு சொல்றது. நான் தான் இருக்கேன், நானே தான் இருக்கேன், நான் மட்டுமே இருக்கிறேன். ஆக அறிவிலியாகிய நான் கற்ற நூலறிவு கொண்டு எவ்வாறு உய்வேன்? அதுக்காக நம்ம இவ்வளோ தூரம் வந்தோம். ஆக இப்பொழுது நான் அனுபவித்து வரும் பிறவி துன்பத்திற்கு காரணமாக உள்ள வினை வந்ததற்குரிய காரணத்தினை நீ எனக்கு உணர்த்தவில்லை, நீ எனக்கு சொல்லிக் கொடுக்கல. வந்தவாறு இந்த வினை வழி ஈது என்ன மதிக்க தந்தவாறு உண்டோ சொல்றார். பாடல்ல தான் கேட்கிறார், நீ சொல்லி கொடுக்கலையேன்னு சொல்றார். இறைவா நீ அருளே வடிவானவன், அப்படி இருக்க தமியேன் நொந்தவாறு கலங்குகின்றேன்னு சொல்றார். அந்த கலங்குகின்ற எனக்கு நீ இறங்கவும் இல்லை சொல்றார். நீ கொஞ்சம் கூட இறங்கவில்லை சொல்றார். இந்த வினையை பற்றி சொல்லும் பொழுது பட்டினத்தடியில் ஒரு பாடல் என் செயலின்றி ஆவது ஒன்றுமில்லை இனி தெய்வமே உன் செயல் என்று உணரப்பெற்று இந்த ஊன் எடுத்த பின் செய்த தீவினை யாது ஒன்றுமில்லை, ஆனால் பிறப்பதற்கு முன் செய்த தீவினையோ இங்கனே வந்து மூண்டதுவே. இப்போ இந்த உடல் எடுத்த பிற்பாடு நான் எதுவும் பெரிய தப்புலாம் பண்ணலை பகவான், நல்லா தான் இருந்தேன். நம்ம சொல்ல மனசார நான் யாருக்கும் ஒரு தவறு நினைச்சதில்லை, நல்லா தான் இருந்தேன். ஆனாலும் இந்த பிறவி எடுப்பதற்கு முன் செய்த தீவனையே இங்கனே வந்து மூண்டது, அதுதான் வந்து இப்படி பண்ணுதா. ஆனால் எனக்கு அதெல்லாம் எதுவுமே தெரியல, நீ சொல்லி கொடுக்கலன்றார். வாழ்க்கையில் நமக்கு நிறைய நேரத்தில் இப்படிலாம் சூழ்நிலைகள் வரும், அப்படிலாம் மனசுல நினைக்கும். அப்படி நினைக்கும் பொழுது இந்த வார்த்தைகள் தான் நமக்கு என்ன பண்ணும்? ஆறுதல் கொடுத்து அமைதிப்படுத்தி நம்மை அப்படியே வாழ்க்கையை நடத்துவதற்கு வழிகாட்டும். எல்லாம் வேற எங்கேயும் போய் யார்கிட்ட தேட முடியாது, யாரும் நமக்கு சொல்லியும் கொடுக்க முடியாது இப்படி விஷயத்தெல்லாம். அதுக்காக தான் பெரியவங்களோட நூல்கள், சொற்கள், அவங்களுடைய வாழ்க்கை வரலாறுகள், அவர்கள் இப்போ ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு எப்படியெல்லாம் சந்தித்து அதிலிருந்து வெளிவந்தார்கள், அதெல்லாம் தான் மகான்களுடைய வாழ்க்கை, அவருடைய வார்த்தைகள் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயங்கள். அதுதான் நமக்கு தோன்றா துணையாக என்றும் நம்ம கூட இருக்கும். ஆக இறைவன் அவரவர் செய்த கர்மத்துக்கு ஈடாக அருள் செய்பவன். ஆகவே இறைவன் தனக்கு அருள் செய்திலேன் என்று சொல்றார், இறங்கவும் இல்லை என்று தன்னுடைய எண்ணத்தை வெளிப்படுத்துகின்றார். அது காரணம் என்னன்னா ஆறாமை மேலிட்டுன்னு சொல்றார். நம்ம சொல்ல ஏதோ ஆற்றாமைங்க ஒரு ஆதங்கத்துல சொன்னேன், அது போல இங்க ஆறாமை மேலிட்டு இந்த வார்த்தைகள்லாம் சொல்றார். கற்ற நூலால் எந்தவாறு இனி தற்பரா உய்குவேன் ஏழை சொல்கின்றார். எப்படி நான் பிழைப்பேன்னு சொல்றார். கற்றதனால் உன்னை கண்டவன் போல் கூத்தாடில் குற்றமென்று என்னெஞ்சே கொதிக்கும் பராபரமே சொல்றார். கற்ற கலையால் நிலைதான் காண்பனும், காண்பதெல்லாம் மற்ற விடத்தை வெளியாமன்றோ பராபரமே சொல்றார். கற்றதும் கேட்டதும் எதுக்காக கடபடம் என்று உருட்டுதற்கு கல்லால் எம்மான் குணங்குறி ஒன்றரன் என்று கை காட்டும் குறிப்பை கண்டு இன்ப நிட்டை கூடவன்றோ கற்றதும் கேட்டதல்ல. திருக்குறள் சொல்றார், கற்றதனால் ஆய பயன் என் கொள். அர்ஜுனனுக்கு வருது ஒரு சூழ்நிலை, எல்லாம் நான் கற்று இருந்து நினைச்சேன், ஆனா இக்கட்டான இந்த சூழ்நிலை எதுவுமே பகவானே எனக்கு கை கொடுக்கலையேன்னு சொல்றான். சாதிமாம் என்ன காப்பாற்று சொல்றான். சிஷ்யனாக இருக்கின்றேன் பிரபன்னம் சாதிமாம் சிஷ்யத்தை கற்ற நூல் கருத்துப்படி எப்படி நின்னை நின்று உய்வேன்னு சொல்றார். நான் நின்று உய்வேன். ஏழை சொல்றேன். ஏழைன்னா என்ன? அருளில் ஏழை. எல்லாருக்கும் அவரவர்களுக்கு இருக்கின்ற பொருள் இருக்கின்றது. பொருள்ல ஏழை பணக்காரன் பெரிய விஷயம் இல்லை, அருளில் ஏழைன்னு சொல்றார். அதுதான் ரொம்ப முக்கியம். பொருள் இல்லாருக்கு இவ்வுலகில்லை, அருள் இல்லாருக்கு அவ்வுலகில்லை சொன்னார். உண்மை என்ன? அருள் இல்லாருக்கு எவ்வுலகம் இல்லை, அதுதான் அர்த்தம். இந்த உலகத்தில் நாம் பெறுகின்ற எல்லாமே கூட அருளினால் கிடைப்பது தான், இறைவன் அனுகிரகம் இருந்தால். நீ அருள் இருந்தால் ஏழை உய்குவேன்னு சொல்லுவார் ஒரு இடத்துல. இந்த இடத்துல ரொம்ப அழகா சொல்றார். அடுத்து 24வது பாடல். சொல்லாலும் பொருளாலும் அளவையாலும் தொடர ஒண்ணா அருள் நெறியை தொடர்ந்து நாடி
நல்லார்கள் அவையவத்தே இருக்க வைத்தாய். நன்னர் நெஞ்சம் தன்னலமும் நணுகுவேனோ. இல்லாளியாய் உலகோடு உயிரை ஈன்றிட்டு என்னறிய யோகினுக்கும் இவனே என்ன. கல்லாலின் கீழிருந்த செக்கர்மேனி கற்பகமே பராபரமே கையிலை வாழ்வே. சொல்லாலும் பொருளாலும் அளவையாலும் தொடர ஒண்ணா அருள் நெறியை தொடர்ந்து நாடி. நல்லார்கள் அவையகத்தே இருக்க வைத்தாய். நன்னர் நெஞ்சம் தன்னலமும் நணுகுவேனோ. இல்லாளியாய் உலகோடு உயிரை ஈன்றிட்டு என்னறிய யோகினுக்கும் இவனே என்ன. கல்லாலின் கீழிருந்த செக்கர்மேனி கற்பகமே பராபரமே கையிலை வாழ்வே. நல்லார் இணக்கம் எனக்கு இருந்தும் கூட அருள் இல்லை என்றால் நல்மனம் எனும் பேரு நான் அடைய முடியுமா? நல்லவங்களோட நிறைய எனக்கு இணக்கம் இருக்கு, இருந்தாலும் கூட உன்னுடைய அருளும் எனக்கு இல்லை என்றால் எனக்கு இந்த நல்ல மனசு வாய்க்காது சொல்றார். இதில் என்னன்னா, நம்ம பார்க்குறோம், ஒரு யோகி கூட இந்த சொரக்குடுவை அவர் கூட எல்லா முக்கிய புனித நதிகளிலும் மூழ்கி வந்தாலும் கூட அது கசப்பு போகாதான். அதுபோல இன்னொரு கொச்சையான ஒரு உதாரணம் சித்தர்கள் சொல்லுவாங்க, 40 முறை கழுவினாலும் மீனுடைய நாற்றம் போகாதான். அதுபோல என்னுடைய மனமும் கூட அப்படியே இருக்குன்னு சொல்றார். நல்மனம் என்ற பேர் அடைய முடியுமா கேட்கிறார். அதுக்காக முடியாதுன்னு சொல்லல, அது ரொம்ப கடினம் என்பதுதான் இங்க நமக்கு அர்த்தம். முடியணும், முடியாத சாஸ்திரம் சொல்லாது. கடினமா இருந்தாதான் அது முயன்று அடையக்கூடியதாக. ஆக நல்ல குடும்பத்தனாக இருந்து போகியாக இருந்து உலகத்தையும் உடல்களையும் படைத்து அருளியும் யோகியாயிருந்து உயிர்களை உயிர்ப்பவனாக கல்லால மரத்தின் கீழ் எழுந்தருளியும் இருக்கின்ற அந்த சிவந்த மேனி நிறம் உடையவனே தட்சிணாமூர்த்தியை சொல்றார். செக்கர் மேனி, சிவந்த மேனியை உடையவனே, பொன்னார் மேனியனே சொன்னார் பார். சிவந்த மேனியை உடையவனே, கற்பக மரம் போல கேட்டவர்க்கு கேட்டவற்றை வாரி வழங்கும் வள்ளல் பெருமானே, அருளுபவனே, மேலான தெய்வமே சொல்றார். மேலான தெய்வம் அதெல்லாம் பின்னால வருது. என்னறிய யோகினுக்கும் இவனே என்ன, கல்லாலின் கீழிருந்த செக்கர்மேனி கற்பகமே பராபரமே, மேலான தெய்வமே, கையிலை வாழ்வு, திரு கைலாயத்தில் வசிப்பவன். இப்போ கைலாயன்னு சொன்ன உடனே நமக்கு ஒரு தகவல் பார்த்தோம். கைலாயம் எங்க இருக்கு? சைனாக்காரங்கிட்ட. ஆக்சுவலா நம்ம தேசத்தினுடைய எல்லை திபெத்தோட தான் இருந்தது. திபெத்தை நம்முடைய மகானுபாவர், ரொம்ப தாராள மனதுடையவர், சர்வதேசியம் பேசியவர் நம்முடைய ஜவஹர்லால் நேரு அவர்கள். அவர்கள் பீரியட்ல திபெத்தை அவங்க ஆக்கிரமிக்கும் பொழுது நமக்கு தோணல், எல்லாரும் கத்தினாங்க தேசபக்தர்கள்லாம். திபெத்து தான் நமக்கு ஆக்சுவலாக எல்லை, சீனாவோட எல்லையே கிடையாது. அந்த நீண்ட எல்லை கையில கிடையாது. திபெத்தை ஆக்கிரமித்த பிற்பாடு அங்கேருந்து தலை இல்லாமல் இந்தியாவுக்கு ஓடி வந்துட்டார். அதனால் என்ன ஆயிடுச்சு, திபெத்தினுடைய எல்லை இப்போ சீனாவுடைய எல்லையாக நமக்கு இருந்துக்கிட்டு இருந்தாலும் எல்லையில் பெரிய தொந்தரவுகள்லாம் இருக்குது, நிர்ணயம் பண்ணலை. அதுக்கு முன்னே இருந்தாலும் அப்படிலாம் பெரிய அளவுக்கு நிர்ணயம் ஆகலை. எதுக்கு சொல்லுவோம்னா, அந்த திருக்கைலாய் இன்னைக்கு திபெத்தில் இருந்த திருக்கைலாய் இன்னைக்கு சீனாக்காரங்கிட்ட இருக்கு. நேபாள் வழியாக போகிறோம், நம்ம வழியாக போய்கிட்டு இருந்தோம். அந்த சொஜிலா கணவாயை ஏதோ சொல்லுவாங்க, இதெல்லாம் அந்த நடுவில் ஏதோ தடைப்பட்டு போயிடுச்சு. அப்புறம் எப்படியோ போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி அது போயிட்டு வர்றதுக்கு நமக்கு
இது ஏற்பாடு ஆகியிருக்குன்னு சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க? நம்மளுடைய தேச எல்லைகளை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நம்ம பார்த்து நம்ம கண் முன்னே நம்முடைய பூமியாக இருந்த வங்காளம், இன்னைக்கு பங்களாதேஷ், அங்கே நம்முடைய மக்கள் இன்னைக்கு வசிக்க முடியாத சூழ்நிலை. என்ன சொல்கிறான்? இது வரைக்கும் இப்போ இருக்கிறது எங்கள் வங்காள தேசம் இல்லை, திரிபுரா, மெகாலயா, அசாம், அதெல்லாம் எங்கள் தேசம்தான் நாங்கள் பிடிக்க போகிறோம். எப்படி பாருங்கள், என்னுடைய பூமியை என்னுடைய சொன்னால் மற்ற என் பூமின்னு சொல்ல போகிறான். அதான உண்மை. இது தேச சம்பந்தமான விஷயங்களா இருந்தால் கையிலே வாழ்வே, திருக்கைலாய மலை யார்கிட்ட இருக்குது? சம்பந்தமே இல்லாத ஒரு ஆள்கிட்ட இருக்கு. ஆனால் நமக்கு இங்கே திருக்கைலாய பரம்பரைன்னு சொல்லிக்கக்கூடிய ஆதீனங்கள் இருக்கு. தருமபுர ஆதீனமும் திருவாரூர் திருக்கைலாய பரம்பரைன்னு போட்டுக்கிட்டோம். சிவன் இடத்துலேருந்து வந்தது சொல்லிக்கோ இருக்கு. சரி, ஆனால் கனிஷ்கருடைய ராஜ்யத்தில் பார்க்கும்பொழுது இப்பொழுது இருக்கக்கூடிய காந்தார், ஆப்கானிஸ்தான், இந்த ஸ்தான்லாம் வருது பாருங்க. உஸ்பெகிஸ்தான், துர்க்மெனிஸ்தான், ஆப்கானிஸ்தான். இந்த ஸ்தான் என்ற வார்த்தையில் எதுலேருந்து வந்து அது வரைக்கும் நம்முடைய மக்கள் வாழ்ந்திருக்காங்க, நம்முடைய சனாதன தர்மம் இருந்திருக்கு. பிற்பாடு இந்து குஷ் மலை அங்கே எல்லாம் என்னென்ன பாமியான் முடிச்செல்லாம் சொல்கிறோம் பாருங்க. அந்த இடத்துல பிற்பாடு புத்த மதம் பரவியது. அதனால தான் அந்த பாமியான் மலையில் பெரிய புத்தர் சிலை செதுக்கி இருந்தாங்களே. அப்படி ஒரு புத்தர் சிலை செதுக்குன்னா அங்கே பௌத்தர்களாக இந்துக்கள் பௌத்தர்களாக மாதிரி வாழ்ந்துருக்கணும் இல்லையா? இன்னைக்கு அதெல்லாம் நம்மளோட அன்கனெக்டட் ஆகி நம்மளுதாவே இல்லை, விட்டுட்டோம். இடிச்சானுங்க பாருங்க நடுவில் ஒரு தடவை, தாலிபான்லாம் பிரச்சனை வரும். இதெல்லாம் நமக்கு சரித்திரம் தெரியுதா? அந்த உணர்வு இருக்கா என்னன்னு தெரியல. இந்த தேசத்தில் நம்முடைய அடையாளங்கள்லாம் அழிக்கிறதுக்காக நிறைய பேர் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சும்மா ஒரு கதை சொல்லுவாங்க. ஒருத்தர் என்ன பண்ணாராம், இங்கு ஒரு நெய் கடை வச்சிருந்தார் அவங்க தாத்தா காலத்தில். இங்கு சுத்தமான அக்மார்க் நெய் கிடைக்கும், அக்மார்க் பசு நெய் கிடைக்குன்னு போர்டு போட்டிருந்தார். அப்புறம் தாத்தா இருந்தார், அப்புறம் அப்பா இருந்தார், இப்போ பேரன் கடையை நடத்திக்கிட்டு இருக்கு. ஒருத்தர் வந்தாராம், ஏன்பா அக்மார்க்கு பசு நெய்னாவே அது சுத்தமானது தான், அது வேறு அக்மார்க்கு சுத்தமான அக்மார்க் பசு நெய் போடுற, அதனால சுத்தமானது எடுத்துடுனாராம். கரெக்ட் தானே, எடுத்துட்டார். அப்புறம் கொஞ்ச நாள் ஒருத்தர் வந்தாராம், ஏன்பா உங்கள் கடை நெய்க்கு ஃபேமஸான பேர் போனது, அது என்ன அக்மார்க்கு பசு நெய் போடுற, அக்மார்க்கு எடுத்துடுனார். அதையும் எடுத்துட்டார். அப்புறம் இன்னொருத்தர் வந்தார், உங்கள் கடைன்னா பசு நெய்ன்னு தான் பேர், அதனால எதுக்கு பசுன்றதை எடுத்துடு நெய் கடன் போட்டு விடணும். அதுபோல் நம்முடைய அடையாளங்களை ஒவ்வொன்றாக அழிக்கின்ற வேலைகள் நடந்து கொண்டு இருக்கின்றது. அது ரொம்ப ரொம்ப அழகாக பண்ணுறாங்க, சிஸ்டமேட்டிக்காக பண்ணுறாங்க. அப்புறம் நம்ம தேசம் பெஷாவர், காந்தாரினுடைய தேசம் இந்து குஷ் மலை, இந்த பாமியான் முடிச்சு அதுக்கு தான் பெரிய புத்தர் சிலை பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் வரலாறு மறந்துடுவோம். நாமே இருந்த தேசங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கி இப்போ அசாம் என்னதுன்னு சொல்கிறாரு, பெங்கால் என்னதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா பங்களாதேஷில் இருக்கவங்களாம் வங்காள மொழி பேசுகிறவங்க. ஆனால் மொழியும் கூட என்ன ஆச்சுன்னா மதத்தினால பிரிஞ்சிடுச்சே. அதுக்கு சொன்னால் கையிலே வாழ்வே, அதுக்காக வந்தேன். நடுவில் இந்த கருத்துக்களை நாம தெரிஞ்சுக்கணும், நமக்கு தெரியறதான் ஞாபகப்படுத்து. கையிலை மலையில் வாழ்பவனே, சொல்லாலும் பொருளாலும் அளவையாலும் பற்ற முடியாத அருள் நெறிய பற்றி நிற்க. சொல் என்றால் சப்தங்களினால், பொருள் என்றால் மற்ற பொருள்களாலும் விவகாரங்களினால விஷயங்களினால். அளவே சொன்னால் காண்டல் அளவே, கருதல் அளவேலாம் சொல்கிறோம் பாருங்க. அப்படிப்பட்ட சுருதி யுக்தி அனுபவம் என்கின்ற 3 அளவைகளாலும் தொடர ஒன்னா அருள் நிறைவு சொல்கிறார். சொல்லி என்ன சொல்கிறார், தொடர்ந்து நாடின்னு சொல்கிறார். தொடர்ந்து நாடி நல்லார்கள் அவையகத்தே இருக்க வைத்தாய், நல்ல அடியார்களுடைய மத்தியில் என்னை இருக்க வைத்தாய், நல்ல சத்சங்கத்தை கொடுத்திருக்கின்றார், அதன் பயனாய் நல்ல மனமும் எனக்கு கிடைத்திருக்கின்றது. இதுக்கு முன்னதான் சொன்னார், எனக்கு நல் மனம் வாய்க்கிலேயே சொல்கிறார், நருள் தான் வாய்க்காதுன்னு சொன்னார். இந்த இடத்துல சொல்கிறார், நல்லார்கள் அவையகத்தை இருக்க வைத்தாய், நன்னர் நெஞ்சம் தன்னலமும் நணுகுவேனும், அதன் பயனாய் நல்ல மனமும் திருவடி பேருமாகிய தன்மைகளையும் அடைவேனும் சொல்லி நல்ல பாடல் இது. கருத்து சொல்லாலும் பொருளாலும் அளவையாலும் தொடர ஒன்னா அருள் நெறியை தொடர்ந்து நாடி நல்லார்கள் அவையகத்தை இருக்க வைத்தாய், நன்னர் நெஞ்சம் தன்னலமும் நணுகுவேனும், இல்லாளியாய் உலகோடு உயிரை ஈன்றிட்டு எண்ணறிய யோகினுக்கும் இவனே என்ன கல்லாளின் கீழ் இருந்த செக்கர்மேனி பராபரமே இல்லையா, கையிலே வாழ்வே, கற்பகமே, கேட்பதெல்லாம் கொடுக்கக்கூடிய கற்பகமே, பராபரமே, கையிலே வாழ்வே சொல்லி சொல்றார். அடுத்து 25வது பாடல். ஜாகிரமாம் நுதலில் இந்திரியம் 10
சத்தாதி வச்சனாதி வாயு பத்தும் நீக்கமில் அந்த கரணம் புருஷனோடு நின்ற முப்பானைந்து நிலவும் கண்டத்து ஆக்கிய சொப்பனம் அதனில் வாயு பத்தும் அடுத்தத சத்தாதி வச்சனாதியாக நோக்கும் கரணம் புருடனுடனே கூட நுவல்வர் 25ஆம் நுண்ணியோரே ஜாக்கிரமான் முதலினில் இந்திரியம் பத்தும் சத்தாதி வச்சனாதி வாயு பத்தும் நீக்கமில் அந்த கரணம் புருஷனோடு நின்றது முப்பானைந்து நிலவும் கண்டத்து ஆக்கிய சொப்பனம் அதனில் வாயு பத்தும் அடுத்தன சத்தாதி வச்சனாதியாக நோக்கு கரணம் புருடனுடன் உடனே கூட புருடனுடனே கூட நுவல்வர் 25ஆம் நுண்ணியோரே. இந்த பாடல்ல அடுத்த பாடல்ல நம்முடைய அனுபவங்கள் இருக்கு இல்லையா, 3 அவஸ்தை இங்க 5ஆ சொல்ற. துரியம் துரியாதீதம் ரெண்டுத்தை சேர்த்து இந்த 5 அவஸ்தைகளில் எந்தெந்த தத்துவம் நமக்கு உடலில் செயல்படுகின்றது என்ற கணக்கு சொல்ற. 35, 25, 3, 2, 1 அப்படி சொல்லி வரும். பார்ப்போம். நினைவு கனவு முதலிய நிலைகளும் தத்துவங்களும் இந்த செயலிலே சொல்லித் தருகின்றார். ஆனால் நம்ம 96 தத்துவம் பார்த்திருக்கின்றோம். மண்ணாது 5ஓடு வாயு 10 அதெல்லாம் வரும். ஜாக்கிரமான்னு சொல்லி சொல்றார். மண்ணாது 5ஓடு புறத்திலுள்ள கருவியும் வாக்காதி ஸ்ரோத்ராதியும் வளர்கின்ற சப்தாதி மனமாதி கலையாதி 96 உள்ளளவும் மௌனியாய் சொன்ன ஒரு சொற்கொண்டது அப்படி சொல்லி ஒரு இடத்துல 96 தத்துவத்தை அழகாக அங்கே சொல்றார். தாய்மலர் பாடல் தான். மண்ணாதி 5 புறத்திலுள்ள கருவியும் வாக்காதி ஸ்ரோத்ராதி வளர்கின்ற சப்தாதி மனமாதி கலையாதி மண்ணு சுத்தாதியுடனே 91 தத்துவம் உள்ளளவு 96 தத்துவம் உள்ளளவு மௌனியாய் சொன்ன ஒரு சொற்கொண்டது தூவெளியாய் அகண்டானந்த தோன்றுமது என்று சொல்லுகேன் சொல்லி. அதே போல் இந்த தத்துவ விஷயத்தை 96 சைவ சித்தாந்தத்தில் சொல்லுவோம். இங்கே வேதாந்தத்தில் சொல்லும் பொழுது நனவு நிலை விழிப்பு நிலை ஜாகிரம் சொல்றார். இந்த ஜாகிர நிலையில எது எது தொழில் படுகின்றது செயல்படுகின்றது எத்தனை தத்துவங்கள் இது தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் தான். ஜாகிரம் அத நுதல்னு சொல்லி சொன்னா இந்த நெற்றி பொட்டு இங்க இருக்கு பாருங்க, புருக மத்தி சொல்லுவாங்க. புருக மத்தியே வரையெடுத்து சொல்லும் பொழுது கண்ணோடு மூக்கடியோ காதோர மத்தியமத்தில் சொல்லுவாங்க. மத்தியமன்னு சொல்லிச்சா பின்னால ஒன்று பிடரி கண்ணு சில பேர் இந்த யோகிகள்லாம் சொல்லுவாங்க. பின்னால நினைச்சிட போற அப்படி ஒரு கண்ணு இருக்குதா சில பேர் சொல்றாங்க யோகிகள். ஆனால் அதுக்கு சித்தர் ரொம்ப அழகாக சொல்ற. இந்த இடத்த இந்த ஜெக்பந்தி சொல்லுவாங்க பாருங்க, இந்த அந்த பத்திரத்தெலாம் எழுதும்போது இது 4 மால். அதுபோல் புருக மத்திக்கு சொல்றார் கண்ணோடு மூக்கடியோ காதோர மத்தியமன்னு சொன்னார். இங்கன்னு சொல்லிட்டார், பின்னால போயிட்டார். நனவு நிலையிலே நம்முடைய உயிர்ப்பு தன்மை இந்த புருக மத்தியில் இருக்கின்ற சொல்றார். ஒரு பெரிய புஸ்தகம் எழுதியிருக்காங்க புருக மத்திய 0ன்னு சொல்லி சைபர் அப்படி ஒரு பெரிய புஸ்தகம் எழுதியிருக்காரு ஒருத்தர். இதை வச்சே இந்த வேதாந்தம் அல்லது ஆன்மீகத்தில் இந்த தத்துவ விஷயத்தில் யோக சாஸ்திர கருத்து நிறைய போட்டு எல்லாம் எழுதி என்ன ஆயிடுதுன்னா நமக்கு எதுதான் சரின்னு சொல்லி தெரியலையேன்னு சொல்கிறப்பல ஒரு குழப்பம் பெருசா. பாதரசமாய் மனது சஞ்சலப்படுமலால் பரமசுக நீட்டு பெருமை சொல்லி சொல்லுவாங்க. பூதமொழி பழகி வளர் இந்திரிய மாப்பிகள் அதெல்லாம் சொல்கிறப்ப அது போடுங்க. பூதமொழி அதாவது வேற ஒரு பாட்டு சட்டு ஞாபகம் தான் வரும். பூதலயமாகின்ற மாயை என்பர் சிலர், அது அங்கே போயிடுச்சு அந்த பாட்டு எடுத்தோன்னு. பொறிப்பொருள் நடங்க பொருள் என்பர் சிலர், கரண முடிவு என்பர் சிலர், குணம் போன இடம் என்பர் சிலர், நட்ட நடுவே இருந்த நாம் என்பர் சிலர், கருதி நாட்டில் அருள் என்பர் சிலர், தேச அருவம் என்பர் சிலர், உருவம் என்பர் சிலர். பிறவுமே மொழிவரையால் பாதரசமாய் மனது சஞ்சலப்படுமல்ல. அப்போ நிறைய நூல்கள், நிறைய விதமான வழிமுறைகள், நிறைய விதமான சாதனங்கள்லாம் நிறைய சொல்லியிருக்கு. அது ஏதோ 1-2 போகிறோம், அடுத்து நிறைய சொல்றதை கேட்டு நம்ம எதுதான் தெரியல ஆளை விட்டால் போதும் ஓடி போயிடலாம் சொல்லி தோணும். அப்படி ஆயிடுது. நம்ம ஏதோ புண்ணியம் பண்ணியிருந்தா நல்ல ஒரு குரு கிடைச்சி
இதுதான் வழி என்று, வழி இதென்றும் வழி இது இல்லை என்றும் வழி வழியா சொல்றார் தாய்மன். அது கிடைக்கணும், அதுக்கே பெரிய புண்ணியம் பண்ணியிருக்கணும். ஆனால் அப்படிலாம் உழன்று வந்திருந்தா தான் இதனுடைய மகத்துவம் புரியும். இல்லைன்னா என்ன இவ்வளோ சுலபமாக சொல்கிறீங்க, இது இருக்காது. இது அப்படி தான் நினைப்பேன். இந்த விதத்தில் நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஓங்காரம் சுவாமி கூட நிறைய சர்ச்சை பண்ணியிருக்கேன், வாதம் பண்ணியிருக்கேன் பல நாட்கள். அதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சிது. ஒரு 90 நாட்கள் ஒரே இடத்துல இருந்து சுவாமிஜி கூட நிறைய விஷயங்கள் வேதாந்தம் என்ற பேரில் மற்ற என்னென்னோ தெரிஞ்சு வச்சுருந்துருக்குமே. ஆக நனவு நிலையில், விழிப்பு நிலையில் நம்முடைய இருப்பிடமாக சொல்லப்படும் இந்த புருக மத்தி. ஆனால் அமைதியாக ஜபம் பண்ணி தியானம் பண்ணி மனசை நிறுத்தணும்னா ஒரு ஸ்தானம் வேணுமே. அது இந்த இடத்துல நிறுத்தி பார்த்தா கொஞ்சம் ஒடுங்கும். அது இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதுதான் அப்படிலாம் இல்லை. புருவ நடுவில் உயிர் நின்று தொழில்படுவது நனவு நிலை எனப்படும். நனவில் நம்முடைய உயிர்நிலை இங்கே இருக்கான் தானம். அதற்குரிய தத்துவங்கள் 35ன்னு சொல்லி சொல்கிறார். இந்த பாடல்லாம் மனப்பாடம் இருந்தால் 35 என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். சத்தாதி சப்தம் முதலிய ஞானேந்திரியங்கள் சொல்லி அர்த்தம். ஞான இந்திரியங்கள், இந்த ஞானத்தை அதை வெளிப்படுத்துகிற கருவிகள், அறிவு கருவிகள், அதனுடைய செயல்கள், அதான் சத்தாதி. வச்சனாதி சொல்லி சொன்னால் கர்மேந்திரியங்கள். அது 10, 10, 20 சொல்லணுமா? உங்களுக்கு நல்லா தெரியும், சொல்லலாம், பரவாயில்ல. அறிவு கருவிகள் 5 என்னென்ன? மெய்வாய் கண் மூக்கு செவி. தொழிற்கருவிகள் வாய் கை கால் எருவாய் கருவாய் வாக்கு பாணி பாதம் பாயுறு உபஸ்தம் 10 இவைகளுடைய இந்திரியங்கள், இவைகள் வெளிப்படுகின்ற சக்திகள், புலன்கள், அறிவு புலன்கள், சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம், ஸ்பர்ஷம் ரூபம் ரசம் கந்தம் இல்லையா, சப்தம். இதெல்லாம் தொழிற்கருவிகள். கர்மேந்திரங்களுடைய செயல் என்ன? நடத்தல், கொடுத்தல், கழித்தல், மகப்பெறல், வச்சனம், கமனம், தானம், விசர்ஜனம், ஆனந்தம். இப்படி 10, 10, 20 ஆயிடுது. அடுத்து வாயுக்கள். பிராணன், அபானன், வியானன், உதானன், சமானன், நாகன், கூர்மன், கிரிகரன், தேவதத்தன், தனஞ்சயன். இது 30 ஆச்சா? அடுத்து அகக்கருவிகள் என்ன? அந்தக்கரணம். எத்தனை? 4. மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் 34 ஆச்சு. இதோட இன்னொன்று என்ன? உயிர். அதுதான் புருடன் சொல்லிடு. ஆக 35. இந்த வாரத்தில் பார்த்து சத்தாதி வச்சனாதி வாயு 10 நீக்கமில் அந்த கரணம் புருஷனோடு. நீக்கமில் ஒரு வார்த்தை உபயோகப்படுத்துகிறார். இந்த மனசு இருக்கே, அந்த கரணம் நம்ம விட்டு நீங்காததாக இருந்து கொண்டிருக்கின்ற நீக்கமில் அந்த கரணம். ஆழ்ந்த உறக்கத்தில் புறக்கருவிகள் கூட அமைதியாகிடுது. கனவுலேயே இந்த புறக்கருவிகள் வேலை செய்யலை. இந்த புறத்தில் கண்ணு பார்க்கல, காது கேட்கல, ஆனால் அகத்துல கருவி வேலை செய்யுது. அந்த மனதில் பதிந்த விஷயங்கள். கனவுலையும் பார்க்குறோமா இல்லையா? கனவுலையும் பேசுகிறோமா இல்லையா? திட்டுறமே. கனவுல எப்போ ஒரு சமயத்தில் மாமியார் கழி வந்த உடனே திட்டுறோமா இல்லையா? பழசெல்லாம் திட்டி முடிச்சுக்கிட்டோம். பிடிக்காத ஆளை திட்டுறோம். நேரில் பேச முடியலடா, அதை யாரும் சொன்னாங்களா? இரவில் தூக்கத்தில் பேசிக்கிட்டே இருக்கா. ஓ விழிப்பில் பகலில் அவர் பேச விடுங்கன்னார். பகலில் பேசுனா தூக்கத்தில் பேச, விழிப்பில் பேசல. விழிப்பில் பேச விடலைன்னா அவர் தூக்கத்தை தான் பேசுவார். என்ன பண்ணுறது? அது கொலைக்கு நீக்கமில்லாதது நம்ம மனசு நம்மோட இருந்து கொண்டிருக்கு. புருஷனோடு நின்றது, அதுதான் ஜீவன் உயிர். எவ்வளோ 35. 35 எங்க? இந்த ஜாகிரத்தில் நனவு நிலையில் புருக மத்தியிலே நம்முடைய உயிருடைய ஸ்தானம் அது 35 தத்துவங்களோடு செயல்படுகின்றது. பார்க்குறோம், கேட்குறோம், புரிகின்றது, சாப்பிட்றோம், தூங்குறோம், தூங்குறதில்ல, செயல்படுறோம், கொடுக்குறோம், ஒன்று எடுக்கிறோம், நடக்கிறோம், போகிறோம், வரோம், எல்லாம் பண்ணுறோம். இது 35 தத்துவங்கள் வேலை பண்ணுறது. அடுத்து பாருங்கள், நிலவும் கண்டத்து. அப்புறம் கண்டத்துக்கு வந்துடுறா, கழுத்து. எப்பொழுது? சொப்பனத்தில். ஆக்கிய சொப்பனம் அதனில் வாயு 10 தசவாயுக்கள் வேலை செய்கிறது. அடுத்த அதனுடைய வச்சனாதியாக சப்தம், ஸ்பரிஷம், ரூபரச கந்தம் அது வேலை செய்யுது. கருவிகள் வேலை செய்யலை, ஆனால் அவருடைய இந்திரியங்கள், புலன்கள் வேலை செய்யுது. அது 5 10 வாயு, அப்புறம் 5 5 புலன்கள், கர்மேந்திரியங்களுடைய புலன்கள், ஞானேந்திரியங்களுடைய அந்த சக்தி செயல்கள் 10 10 20 ஆச்சு. அடுத்து நோக்கும் கரணம். அங்கே கனவுல மனம் வேலை செய்யுது. மனம் வேலை செய்யணும், கனவு வராது. எல்லாம் சூக்ஷமாக பதிந்த அந்த வாசனைகள் வேலை செய்யுது.
அங்கேயும் கோயிலுக்கு போகிறோம், அங்கேயும் தூங்குறோம், அங்கேயும் டிவி பார்க்குறோம், அங்கேயும் பேசுகிறோம், அங்கேயும் சண்டை போடுறோம். கனவுல டிவி பார்க்குறோமே, எல்லாம் பார்த்த நினைவுகள் எல்லாம் கனவுலையும் வருது, ஒன்றும் விட்டு வைக்கல. சில நேரத்தை இந்த வாழ்க்கையில் பார்க்காத காட்சியெல்லாம் கூட என்ன ஆகின்றது, வருகின்றது. காணாத காட்சின்னு சொன்னார் பாருங்க. அது போல சம்பந்தமில்லாத ஆட்கள், சம்பந்தமில்லாத ஊர், சம்பந்தமில்லாத சூழ்நிலைகள் எல்லாம் நம்ம பார்க்கின்றோம். அந்த கரணம் இருக்கு. அப்போ 24 அங்கே யார் இருக்காரு, அந்த ஜீவன் உயிர் இருக்கு. அது இல்லைன்னா என்ன ஆகணும், மறுநாள் சொல்லி அனுப்பிடுவாங்க. அதுவும் இருக்கு. 25 35லேருந்து 25 அதை தான் இங்கே சொல்றாரு பாருங்க. ஆக்கிய சொப்பன மதல் வாயு பத்தும் அடுத்தனது சத்தாதி வச்சனாதியாக நோக்கும் கரணம் புருடன் உடனே கூட நுவல்வர் 25ஆம் நுண்ணியோரே. செல்லுவர், நுவல்வர்னா செல்லுவர் சொல்றார், நுண்ணியோர். இது நுண்ணிய சூக்ஷ்ம சரீரம் சொல்றோம். கனவுல நாம் எந்த சரீரத்தை இருக்கிறோமோ அதுக்கு பேர் தான் என்ன, சூக்ஷ்ம சரீரம். அது என்ன, மனசு. மனசோட சேர்ந்து மனசுல தான் இதெல்லாம் இருக்கு. கருவிகள் இல்லை. கண்ணு இருக்கு, ஆனால் கண்ணில் பார்க்கல. காது இருக்கு, மூக்கு இருக்கு, நாக்கு இருக்கு, பேசலை, சுவைக்கல, எதுவுமே பண்ணலை. கை இருக்கு, கால் இருக்கு, நடக்கலை, மற்ற எதுவும் பண்ணலை. கருவிகள் பொறிகள் ஓய்ந்திருக்கிறது, அந்த புலன்கள் மட்டும் தொழில்படுகின்றது. அந்த 10 வாயுக்கள் உடம்புல இருக்கதான் இருக்கு, அதை நீக்க முடியாது. அது அந்த கரணம் 4, உயிர் 1 5, ஞானேந்திரியங்கள் கர்மேந்திரியங்கள் 10, அப்புறம் வாயுக்கள் தச வாயுக்கள் மொத்தம் 25. எங்கே இருக்கிறோமா, கண்டத்து. அதனால தான் பாருங்க, சும்மா ஒரு உதாரணத்துக்காக சொல்லுவாங்க. அப்படி கிளாஸில் இருந்துக்கிட்டே இருப்போம், கொஞ்சம் அப்படி தூக்கம் வரும். என்ன பண்ணுவோம், கழுத்து தான் கனவுல கழுத்து, கண்டத்து அங்கே இருக்கிறோமா. அடுத்து இந்த பாட்டுக்கு ஒரு கருத்தை முதல் பார்த்தலாம். புருவ நடுவில் உயிர் நின்று தொழிற்படுவது நனவு நிலை என்று சொல்லப்படும். அதற்குரிய தத்துவங்கள் 35. அவையாவன அறிவு கருவிகள் 5, தொழிற்கருவிகள் 5. ஆக இந்திரியம் 10. சத்தம் முதலாக சொல்லப்பட்ட அறிவு புலன்கள் 5, வச்சனம் முதலாக சொல்லப்பட்ட தொழிற்புலன்கள் 5, வாயுக்கள் 10, அகக்கருவிகள் 4, புருடன் 1 35 கருவிகள். சரி, 35. இது எங்கே, நம்முடைய புருக மத்தியில் நனவு நிலையில் இருக்கிறோம். அடுத்து கழுத்தில் உயிர் நின்று தொழிற்படுவது கனவு நிலை எனப்படும். அதற்குரிய தத்துவங்கள் 25. அவை யாவன வாயு 10, சத்தம் முதலிய அறிவு புலன்கள் 5, வச்சனம் முதலிய தொழிற்புலன்கள் 5, அகக்கருவிகள் 4, புருடன் 1 25. நுண்ணறிவு உடையோர் கனவு நனவு குறித்து இவ்வாறு கூறியுள்ளனர். அப்படின்னு என்ன, பெரியவர்கள் இந்த தத்துவங்கள் நமக்கு விளக்கி சொல்லி இருக்கின்றன சொல்லி நிறைவு செய்கின்றார். அடுத்து இந்த பாட்டில் அதுக்கு அடுத்த பாடல் பார்ப்போம். இந்த அடுத்த பாடலோடு அவர் சொல்ல வந்த தத்துவ கருத்துக்கள் முடிகின்றது. 26வது பாடல். சுஷுப்தி இதயம் தன்னில் பிராணம் சித்தம் சொல்லறிய புருஷனுடன் மூன்றதாகும். வழுத்திய நாபியில் துரியம் பிராணனோடு மண்ணு புருஷனும் கூட வயங்கா நிற்கும். அழுத்திடும் மூலம் தன்னில் துரியாதீதம் அதனிடையே புருஷன் ஒன்றி அமரும் ஞானம். பழுத்திடும் பக்குவர் அறிவர் அவஸ்தை 5 பாங்கு பெற கருவி நிற்கும் பரிசுதானே. சுஷுப்தி இதயம் தன்னில் பிராணம் சித்தம் சொல்லறிய புருஷனுடன் மூன்றதாகும். பழுத்திய நாபியில் துரியம் பிராணனோடு மண்ணும் புருஷனும் கூட வயங்கா நிற்கும். அழுத்திடும் மூலம் தன்னில் துரியாதீதம் அதனிடையே புருஷன் ஒன்றி அமரும் ஞானம். பழுத்திடும் பக்குவர் அறிவர் அவஸ்தை 5 பாங்கு பெற கருவி நிற்கும் பரிசுதானே.
இதுவான தத்துவ விஷயத்தை 2 அவஸ்தைகளை அனுபவங்களை இந்த பாடலில் சொன்னார் 25ல். 26வது பாடல் மீதி 3 அனுபவங்களை இங்கே சொல்றார். ஆனால் நமக்கு இயற்கையாக மனிதர்களுக்கு இயல்பாக இருக்கக்கூடிய அனுபவம் 3 தான். கனவு, நனவு, கனவு, ஆழ்ந்த உறக்கம்தான். துரியம், துரிய அதீதம் என்று யோகிகள் மற்றவங்க சொல்றாங்க. அதை இவரும் சொல்றார். நம்ம துரியன்ற வார்த்தைக்கு என்ன பார்த்திருக்கிறோம்? 4வதை போல இந்த 3 அவஸ்தைகளுக்குள்ளும் இருந்தவன் ஒருவனேவா வேறு வேறையான் என்ன பண்ணோம்? ஒருவனேத்தான். அந்த ஒருவனே என்ன? 4வதை போல. 4வதே இல்லை. துரியம் இவ துரியம் 4வது அப்படின்னா என்ன? துரியன்ற வார்த்தைக்கு ஃபைனல் மீனிங் என்னன்னா ஆத்மான்னு சொல்லார். அது நான் மாண்டவிக்கியத்தில் ரொம்ப அழகாக அந்த வார்த்தையை கையாண்டிருக்கு நான் பார்த்துருக்கேன். இந்த இடத்துல இவர் என்ன சொல்றார் பார்க்கலாம். ஆழ்ந்த உறக்கம் அது என்ன? சுஷுப்தி. அடுத்து துரியம், துரியாதீதம் என்ற அனுபவங்களை இங்கு கூறுகின்றார். அவஸ்தை 5 நனவு, கனவு, உறக்கம் நமக்கு தெரிகின்றது. துரியம்னா பேர் உறக்கம் சொல்லிடுறார். துரியாதீதம்னா உயிர் படங்கள் சொல்லிடுறார். ஒருத்தர் அப்படி மொழிபெயர்த்து கொடுத்துருக்கா. வார்த்தைகள் தெரிஞ்சு வச்சுக்கோம், அவ்வளோதான். ஆனால் நமக்கு இருக்கக்கூடிய அனுபவங்களாக நமக்கு தெரிஞ்சது 3 தான், அதுக்கு மேலே இல்லை. வேதாந்த தத்துவ சாஸ்திர நூல்கள் கூட நமக்கு எது அனுபவமாக நமக்கு தெரிந்திருக்குதோ அந்த அனுபவங்களை வைத்து தான் ஆத்மாவை புரிய வைக்கின்றது. துரியம், துரியாதீதத்தை பற்றிலாம் பேசத்தானே அந்த வார்த்தையை உபயோகப்படுத்தி இருக்கு. துரியம் என்ற வார்த்தையை உபயோகப்படுத்தி இருக்கு. ஆக உறக்க நிலையில் இதயஸ்தானத்தில், ஆழ்ந்த உறக்கத்தில் நாம் எங்கே இருக்கிறோமா? நம்முடைய ஹிருதயம், இந்த மாமிச ஹிருதயத்தை தான் சொல்லுது, ஞாபகம் வச்சுக்கோம். கட்டை விரல் அங்குஷ்ட அளவில் இருக்கக்கூடிய புருஷன் அங்கே இருக்கு. அதனால தான் ஆழ்ந்த உறக்கத்தை என்ன பண்ண மாட்டாங்க, பொதுவாக வேகமாக தட்டி அப்படிலாம் எழுப்பக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது அப்படியே வரணும் மெதுவாக. ஆழ்ந்த உறக்கத்தில் நாம் இருக்கின்ற இடம் இந்த மாம்ச ஹிருதயஸ்தானத்தில் தான் நமக்கு ஒடுங்கி இருக்கிறோமா. தாய்மன்னர் இங்கே சொல்கிறார், உறக்க நிலையில் இதயஸ்தானத்தில் சுஷுப்தி இதயம் தன்னில். சுஷுப்தி என்றால் ஆழ்ந்த உறக்கத்தில் நாம் இதயத்தில். இதயம்னா இது வேற இதயம் அப்படி சொல்லக்கூடாது. ஏதோ ஒரு சினிமாவில் சொல்லுவான், அந்த யானை வேற எண்ணும், அது போல இல்லை இங்கே. ஒரு சிரிப்பு அது, அது எப்போ பார்த்தது. அது போல இங்கே ஆழ்ந்த உறக்கத்தில் இந்த மாமிச ஹிருதயத்தை தான் சொல்லுவோம். எல்லாம் தப்புன்னு அடிச்சுக்கிட்டு இருக்க இந்த ஹிருதயத்தில் தான் நாம் இருக்கிறோமா, ஒடுங்கி இருக்கின்றோம். அங்கே என்னென்ன வேலை செய்யுது? பிராணன். சந்தேகம் இருக்கா? மூச்சு பஸ் புஷ்ன்னு போய் வந்து நமக்கு தெரியல. பிராணன் இருக்கு, சித்தம் இருக்கு. நினைச்சு மறக்கிற மனம் அங்கே வேலை செய்யல, புத்தி வேலை செய்யல, அது ஏற்கனவே வேலை செய்யல, அது வேற ப்ராப்ளம். சித்தம் இருக்கு. சித்தம் என்ன? நம்முடைய எல்லா அனுபவ பதிவுகளும் பதிந்து வைத்திருக்கக்கூடியது. மெமரி கார்டு அது இருக்கு. சித்தம் வெளிப்படுத்துகிற சக்தி இல்லை, அகங்காரம் இல்லை. அகங்காரம் நம்ம ஆணவம் அந்த அர்த்தத்தில் இல்லை, வெளிப்படுத்துவது. அப்போ பிராணன் இருக்கு, சித்தம் இருக்கு, புருடன். புருடம் என்ற அந்த ஆத்மா ஜீவன் உயிரும் இருக்கு. அதான் சொல்றார், சுஷுப்தி இதயம் தன்னில் பிராணம் சித்தம் சொல்லறிய புருடன் 3ஆகும். இந்த 3 பேர் தான், 3 தத்துவம் தான் வேலை பண்ணிட்டு இருக்கான் ஆழ்ந்த உறக்கத்தில். மூச்சு போய் வந்துகிட்டு இருக்கு, உயிர் இருக்கு, சித்தமும் இருக்கு. சித்தம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. நீ உளன் சித்தமும் உளன் ஒரு இடத்துல தாய்மன்னர் பேசுவார். நான் இல்லைன்னு சொல்ல முடியாது. நான் இருக்கேன், நீ இருக்க, என் சித்தமும் இருக்குன்றார். இந்த அர்த்தத்தில் தான் சொல்கிறார். சித்தம் இல்லைன்னு சொல்லக்கூடாது, சொல்ல முடியாது. அது அப்படியே ஒடுங்கி இருக்கு. அதுதான் வேர் ஹவுஸ் சொல்கிறோம் பாருங்க, ஸ்டோர் ஹவுஸ் அல்லது வேர் ஹவுஸ். இல்லைன்னா சித்தம் என்பது நம்முடைய மெமரி கார்டு பதிஞ்சு அப்படியே ஒடுங்கி இருக்கு. இந்த 3 இருக்குன்னு சொல்கிறார். இந்த அழகான கருத்து தான். இந்த பாட்டுலாம் ஞாபகம் இருந்தால், பாடல் எதுக்கு சொல்லி சொன்னால் விஷயங்களை மனதில் வைத்துக் கொள்வதற்கு சுருக்கமான ஒரு கோடு வேர்டு போல. அதுக்கு தான் சுஷுப்தி இதயம் தன்னில் பிராணம் சித்தன் சொல்லறிய புருடனுடன் 3ஆகும். அடுத்து பார்க்கலாம். வழுத்திய நாபியில் துரியம். துரியம் என்ற இந்த பேர் உறக்கம் சொல்கிறோம் பாருங்க, அடித்து போட்டாப்புல தூக்குன்னு சொன்னோம், அது கூட சொல்லலாம். பேர் உறக்கத்தில் நாபியில் நம்முடைய தொப்புள் பகுதி இருக்க, அந்த இடத்துல இந்த ஜீவன் இருக்கான். தொப்புள் கொடி உறவுன்னு சொல்கிறாங்க பாருங்க. நாம் அம்மா வயிற்றில் இருக்கும், நம்முடைய சாப்பாடெலாம் எது வழியாக போச்சு? அம்மாவோடைய வயிற்றுலேருந்து தொப்புள் கொடி மூலமாக தானே போச்சு. இந்த பந்தம் சொல்லி சொல்கிறோம் பாருங்க, தொப்புள் கொடி உறவுலாம் சொல்கிறாங்க. அதுதான் தாய கர்ப்பத்தூடு அன்னமும் தண்ணீரும் தந்தருளும் நேய நின்று யாரோ நினையா சொல்கிறார். எவ்வளோ அழகான ஒரு ஏற்பாடு பாருங்க. நமக்காக அம்மா சேர்த்து சாப்பிட்டது. அந்த உணவெல்லாம் என்ன, அந்த காலத்தெல்லாம் இது சாப்பிடாத அது சாப்பிடாத, குழந்தைக்கு அப்படி ஆகிடு இப்படி ஆகிடு, எவ்வளோ கட்டுப்பாடுகள். குழந்தை கருத்தரிச்சால இப்போ அப்படிலாம் இல்லை, எல்லாம் சாப்பிட்றாங்க.
ஃபாஸ்ட் ஃபுட்டு ஜங்க் ஃபுட்லாம் சாப்பிட்றாங்க. அதெல்லாம் வேற. அந்த காலத்தில் அப்படிலாம் பார்த்து 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 நம்ம பாட்டிங்களாம் இன்னும் படுத்து எடுத்துடுங்க. பாட்டிங்களாம் படுத்து, உங்களுக்கெல்லாம் தெரியும். இந்த காலத்தை அப்படி இல்லை, ரொம்ப லீஷராக விட்டுடுறாங்க. சரி ஆகட்டும், என்ன இப்போ. ஆனால் உண்மையிலே நம்ம அதெல்லாம் இப்போது நம்ம கிடைக்கல, இழந்துட்டோம் தான் சொல்லி சொல்கிறோம். அம்மாவுடைய அரவணைப்பு, தாத்தா பாட்டி மாமன் மாமி அத்தை, இது அந்த உறவுகள்லாம் கிடைச்ச இருக்குது. நிறைய ப்ராப்ளம் இருக்குது. அதுக்கு நடுவில் இந்த ஒரு பாந்தம் சொல்கிறாங்க பாருங்க, அதெல்லாம் இப்போ இல்லாமல் போச்சு. அடிதடிலாம் இருக்க, சண்டை மல்லுலாம் கட்டிக்குவாங்க, ஆனால் ஒன்றா இருப்பாங்க. அதெல்லாம் இப்போ இல்லை. ஆக உறக்க நிலையில் சுஷுப்தி இதயம் தன்னில் பிராணன் சித்தன் சொல்லறிய புருடனுடன் மூன்றதாகும். அடுத்து வழுத்திய நாபியில் துரியம். நாபியில் இந்த தொப்புள் கொடி, இந்த தொப்புள் பகுதியில் துரியம். பிராணனோடு மண்ணும் புருஷனும் கூட வயங்கான் இருக்கும். அங்கே சித்தத்தை விட்டுட்டாரு. பிராணன் இருக்கு, சித்தம் இருக்கு. மூச்சு போயிட்டு இருக்கு, அது ஞாபகம் வச்சுக்கணும். மண்ணும் ரெண்டு தான் இருக்கான். அடுத்து அழுந்திடும் மூலம் தன்னில் துரியாதீதம். அதற்கு கீழே இருக்கக்கூடிய நம்முடைய மலப்புதுவுக்கு அதுக்கும் மேலே தொப்புள் கொடிக்கு இடையில ஒரு ஸ்தானத்தை மூலாதாரம் சொல்லி சொல்றார். மூலம் தன்னில் துரியாதீதம், பேருறக்கம், உயிர் படங்கள் சொல்றாங்க. அதுல புருஷன் ஒன்றி அமரும் ஞானம். புருஷன் மட்டும்தான் இருக்கான், பிராணன் கூட ஒடுங்கி விட்டது. அதை ஞானம் பழுத்திடும் பக்குவர் அறிவர். நல்ல அறிவை பழுத்த பக்குவர் அவர்கள் அறிவர். அவஸ்தை 5 பாங்கு பெற கருவி நிற்கும் பரிசுதானே. 5 அவஸ்தைகளில் தத்துவ உண்மைகளை யார் ஒருவர் இந்த அறிவை பெற்றுள்ள பழுத்த பக்குவத்தை உடைய தத்துவ ஞானிகள் அறிவர் சொல்றார். பழுத்திடும் பக்குவர் அறிவர், அவஸ்தை 5 பாங்கு பெற கருவி நிற்கும் பரிசுத்தான், இதுதானே சொல்லி சொல்றார். ஆக அவஸ்தாத்திரய விவேகம் நமக்கு சொல்லி இருந்தாலும், இங்கே பஞ்சகோஷ விவேகம் பண்ணாலும் 5 அவஸ்தைகள், அவஸ்தைன்னு அனுபவங்களை வைத்து இங்கு என்னென்ன கருவிகள் எங்கெங்கு எப்படி எப்படி தொழில்பட நம்முடைய உடலில் எந்தெந்த செயல்கள் நிகழ்ந்து கொண்டுள்ளது, நனவு கனவு ஆழ்ந்த உறக்கம் பேருறக்கம் உயிர் படங்கள் என்ற துரியம் துரியாதீதம் என்னென்ன தத்துவங்கள் செயல்படுகின்றது என்பதை தாய்மன சுவாமிகள் இந்த தலைப்பில் இருக்கக்கூடிய 25 26 பாடல்களில் ரொம்ப ஃபேமஸ் கொட்டேஷன். இதெல்லாம் பாடல்கள் உள்ளுக்குள்ளே போய் படித்தவங்களுக்கு தெரியும், அழகாக இங்கே சொல்லி முடிக்கின்றார். ஆக உறக்க நிலையில் இதயத்தானத்தில் பிராணம் சித்தம் புருடன் ஆகிய 3 தத்துவங்கள் தொழிற்படும். பேருறக்க நிலையில் துரியம் தொப்பிலில் பிராணனும் புருடனுமாக 2 தத்துவம் தொழிற்படும். உயிர் படங்கள் துரியாதீத நிலையில் மூலாதாரத்தில் புருடன் மட்டும் நிற்கும். ஞானம் முதிர பெற்ற பரிபக்குவ நிலையை உடையோர் இவற்றை அறிவர். என்னவாம்? அவஸ்தை 5 உண்மையான நிலையில் கருவிகள் நிற்கும் தன்மை இதுதான் என்று. சுஷுப்தி இதயம் தன்னில் பிராணன் சித்தம் சொல்லறிய புருடனுடன் மூன்றதாகும். பழுத்திய நாபியில் துரியாதீதம் பழுத்திய நாபியில் துரியம் பிராணனோடு மண்ணும் புருடனும் கூட வயங்கா நிற்கும். அழுத்திடும் மூலம் தன்னில் துரியாதீதம் அதனிடையே புருஷன் ஒன்றி அமரும். ஞானம் பழுத்திடும் பக்குவர் அறிவர். அவஸ்தை 5 பாங்கு பெற கருவி நிற்கும் பரிசுதானே. பாடல் அழகா சொல்லியிருக்கார். மேலும் விஷயங்களை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மௌன குரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.